இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த லேடி கீழே குனிஞ்சு புடவைய தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த 2 பொண்ணுங்க அந்த பேக்க உதைச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. உடனே இந்த லேடி அந்த பொண்ணு கிட்ட, ஏய் உனக்கு கண்ணு தெரியலையா, என்னுடைய பைய எதுக்கு உதைச்சிட்டு போற, ஒழுங்கா கீழே பார்த்து நடந்து போன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு, இது உங்களுடைய பையா, நான் ஏதோ குப்பைன்னு நினைச்சேன்னு கிண்டலா சொல்றா. உடனே இந்த லேடி பைய எடுத்துக்கிட்டு, சுத்திலும் பார் எவ்வளவு இடம் இருக்கு, இவ்வளவு இடம் காலியாக இருக்கும் போது அந்த இடத்துல நடந்து போகாம என்னுடைய பையதான் வந்து மிதிப்பியா, கடவுள் உனக்கு இவ்வளவு பெரிய கண்ணை கொடுத்திருக்காரு, இனிமேலாவது ஒழுங்கா கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு நடன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணோட பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு, உங்களுடைய பை உங்களுக்கு அவ்வளவு முக்கியம்னா மடியில எடுத்து வச்சுக்க வேண்டியது தானே, எதுக்காக தரையில வச்சிருக்கீங்க, இப்படி பைய கீழே வச்சா நாங்க மிதிக்கத்தான் செய்வோம்னு சொல்றா. உடனே இந்த பொண்ணு, இங்க பாருங்க ஆண்டி, எங்களுக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகிருச்சு, இல்லனா உங்களை ஒரு வழி பண்ணி இருப்பேன், ஒழுங்கா மரியாதையா எங்க கிட்ட வம்பு வளர்க்காம தள்ளி நில்லுங்கன்னு சொல்லி கத்திட்டு 2 பொண்ணுங்களும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பொண்ணுங்களும் இன்டர்வியூ நடக்க வேண்டிய கம்பெனிக்கு வந்த உடனே அந்த கம்பெனி உள்ளார போறாங்க. அப்போ அங்க இருந்த செக்யூரிட்டி அவங்கள தடுத்து நிப்பாட்டி, எங்க போறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, எங்களுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு, நாங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், உள்ளார விடுங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த செக்யூரிட்டி, மன்னிக்கவும் மேடம், இன்னைக்கு இந்த கம்பெனில இன்டர்வியூ நடக்கல, யாரோ உங்களுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்ட, எங்களுக்கு இன்னொரு கம்பெனி இருக்கு, இங்க இருந்து 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய கம்பெனி இருக்கும், அதுதான் எங்களோட இன்னொரு பிரான்ச், அங்கதான் இன்னைக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த 2 பெண்ணுங்களும் கொளுத்துற வெயில்ல அந்த இடத்தை தேடி ரோட்டில நடந்து போறாங்க. ஆனா அந்த செக்யூரிட்டி சொன்ன அட்ரஸ்க்கு போனா அங்க வெறும் தரைதான் இருக்கு, ஒரு பில்டிங் கூட இல்ல. உடனே இந்த 2 பெண்களும் திரும்பவும் அந்த பழைய கம்பெனிக்கே நடந்து வராங்க. அவங்க வந்த உடனே இந்த செக்யூரிட்டி அவங்க கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க மேடம், இங்கதான் இன்டர்வியூ நடக்குது, நான் தான் உங்களுக்கு தப்பா சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த 2 பொண்ணுங்களும் எதுவுமே பேச முடியாமல் ரொம்பவே கோபத்தோட கம்பெனி உள்ளார வராங்க. வந்து ரிசப்ஷன்ல இருக்கவர்கிட்ட, நாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கோம், இன்டர்வியூ எங்க அட்டெண்ட் பண்ணணும்னு கேக்குறாங்க. உடனே அவரு, இந்த பக்கமா போங்கன்னு சொல்றாரு. அந்த 2 பொண்ணுங்களும் ஆபீஸ் உள்ளார வரத்துக்கு முன்னாடி, நாங்க தாமதமா வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க மேடம்னு சொல்றாங்க. உடனே அந்த ஓனர், உள்ளார வாங்கன்னு கூப்பிடுறாங்க. 2 பேரும் உள்ளார வந்த உடனே இந்த ஓனர் திரும்புறாங்க. இவங்களை பார்த்த உடனே இந்த 2 பொண்ணுகளும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த 2 பொண்ணுங்களும் வர வழியில பிரச்சனை பண்ணுன லேடி தான் இந்த கம்பெனியோட ஓனர். உடனே இந்த பொண்ணு அந்த லேடி கிட்ட, எங்களை மன்னிச்சிருங்க மேடம், இன்டர்வியூக்கு நேரம் ஆகுனதுனாலதான் நாங்க உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டோம், இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே அந்த ஓனர் சிரிச்சுக்கிட்டே, நீங்க என்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நல்ல வேலை, உங்களுடைய உண்மையான குணம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சது, இல்லனா இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், நீங்க என்னுடைய கம்பெனியை நாசம் பண்ணிருப்பீங்க, நீங்க என்னுடைய கம்பெனியை நாசம் பண்ணிருப்பீங்க, உங்கள மாதிரி மனசாட்சியே இல்லாத ஆளுங்களுக்கு என்னுடைய கம்பெனில வேலை கிடையாது, என்னுடைய நேரத்தை வீணடிக்காம உடனே இந்த கம்பெனியை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அந்த 2 பேரையும் கம்பெனியை விட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க. நாம் யாருக்கு எப்போது மரியாதை கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரிடமும் மரியாதையுடனும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.